அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொலியில தனுசு ராசிக்கு சனி வக்ர பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனா பார்க்கலாம். இந்த சனி இப்போ 3ஆம் பாவகத்துல இருக்கு. உங்களுக்கு 7.5 சனி எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, 3ஆம் பாவகத்துல இருக்கு சனி. சில பேர் நினைப்பாங்க 7.5 சனி முடிஞ்சு போச்சு, இன்னுமே 7.5 சனி போலதான் கஷ்டங்கள்லாம் இருக்கு, எங்கப்பா எதுவுமே நடக்கல அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருக்கும். நான் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிடுறேன். கோச்சாரப்படி தான் நம்ம பலன்கள் சொல்றோம். நம்மளுடைய சுய ஜாதகத்துல என்ன கஷ்டங்கள், என்ன நன்மைகள், அதுதான் கர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, என்ன பிராப்தங்கள் இருக்கோ அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது. 2 விஷயம். ஒன்னு கோச்சார பலன், இது ஒரு 10% தான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். மீதி 90% நம்மளுடைய தசாபுக்தி, நமக்கு நடக்கக்கூடிய நடப்பு தசாபுக்தி யோக கிரகத்தோட தசாபுக்தியா இருந்தாக உங்களுக்கு நல்ல ஒரு பிராப்தங்கள் உங்க ஜாதகத்துல இருந்து பிறந்திருக்கீங்கன்னாக்க அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும், நன்மையாவே நடக்கும். இந்த கோச்சாரா நல்லா இருக்கு இந்த நேரத்துல அப்படின்னாக்க அதுவும் சேர்ந்தாக ஒரு 100% நீங்க பெரிய வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படும். உங்களுக்கு பொறுத்தவரையிலும் கோச்சாரத்துல குரு 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒண்ணுதான் நெகட்டிவ், சனி 3ஆம் இடத்துல இருக்கிறது பாசிட்டிவ் தான். அதே போல ராகு 4ஆம் இடத்துலயும் 10ல வந்து கேது இருக்கிறது உடல்நலம் சார்ந்த விஷயத்துல நெகட்டிவ் தான். ராகுக்கு வீடு கொடுத்தவன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை தொழில் விஷயத்துல முன்னேற்றங்கள் உண்டு, புதிய வாய்ப்புகள் உண்டு, அந்த வகையில வந்து பாசிட்டிவ் உண்டு. இப்போ இந்த சனி 3ஆம் இடத்துல இருந்து வக்கரமாகிறாரு, இது நன்மையா தீமையா அப்படின்ற குழப்பம் இருக்கும். அதற்கு ஒரு தெளிவான பதில நான் சொல்லிடுறேன். ஆட்சி பெற்ற ஒரு வீட்டில ஒரு கிரகம் இருந்து வக்கரம் பெறும்போது நீசத்திற்கு இணையான பலனை கொடுக்கும் என்பது ஒரு ஜோதிட விதி. இப்ப இந்த சனி வந்து 3ஆம் இடம் கும்பத்துல இருந்து மூலத்திரிகோண வீட்டுல இருந்து வக்கரமாகிறாரு. அதே போல ஒரு கிரகம் வக்கரமாகும் போது தன்னுடைய காரகத்துவங்களை அதிகப்படுத்திய செய்யும் என்பது இன்னொரு விதி. அந்த அடிப்படையில அது சுபகிரகமா இருக்கட்டும் பாவகிரகமா இருக்கட்டும், வக்கரம் ஆகுதுனாவே தன்னுடைய காரகத்துவத்தை அதிகப்படுத்தி செய்யும். அப்போ சனி வந்து ஒரு பாவகிரகம் தான். இந்த சனிக்கு பாவ காரகத்துவங்கள் அதிகம். சுப காரகத்துவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வேலை, தொழில், ஆயில் இதெல்லாம் சொல்லலாம். அதே போல ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறான்னா அவனுடைய பிற்கால வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி தான். அதெல்லாம் ஒரு உழைப்புக்கேற்ற ஊதியத்தை குடிக்கக்கூடியவரும் சனி பகவான். அந்த வகையில சனி வந்து அது சுபகாரகத்துவம். கஷ்டம், அதே போல வறுமை, நோய், கடன், எதிர்ப்பு தொல்லை இதெல்லாம் இருக்குதுன்னாக்க அது வந்து பாவகாரகத்துவங்கள். இப்ப வந்து இந்த 3ஆம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம் தான். பொதுவாகவே 3, 6, 11ஆம் பாவங்கள்ல சனி இருந்தா நன்மையை கொடுக்கும்ன்றதுதான் ஜோதிட விதி. அந்த அடிப்படையிலையும் சனி 3ஆம் இடத்துலதான் இருக்கு. அப்போ அது நன்மைதான். வக்கரம் ஆயிட்டா 2ஆம் இடத்துக்கு வருதாருன்னா இல்ல, அதே கட்டத்துல தான் இருக்கு. பூரட்டாதி நட்சத்திர சாரத்துல இருந்து சனி வக்கரமாகுது. அக்டோபர் 5ஆம் தேதி சதயம் நட்சத்திரத்துக்கு பின்னோக்கி வருது. அது வந்து அதே கட்டத்துக்குள்ளதான் வருது. இப்ப இந்த சனி எப்போ வக்கரமாகுது அப்படின்னாக்க உங்களுக்கு ஜூன் 29ஆம் தேதி வக்கரகதியில செயல்பட ஆரம்பிக்கிறார் சனி பகவான். அப் டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரலும் வக்கரகதியில் தான் சனி செயல்படும். இதுல வந்து அக்டோபர் 5ஆம் தேதி சனி பகவான் ராகுவின் சாரத்துக்கு வராரு. அப்ப என்ன பலன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே இந்த சனி வக்கரமாவதுனால 3ஆம் இடத்துல வக்கரமாவதுனால முயற்சிகள்லாம் கூடும், நிறைய சுறுசுறுப்பா செயல்படுவீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. எந்த இடத்துலையுமே அதாவது இத்தனை நாளா தயங்கி கொண்டிருந்த விஷயத்துல தைரியமாக துணிச்சலாக இறங்கி செயல்படக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். வேலை விஷயத்துல கூட மற்றவங்க வேலை கூட இழுத்து போட்டுன்னு செய்வீங்க, பரபரப்பா இருப்பீங்க. வேலை தான் முக்கியம்னு வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், ஒர்க் ப்ரெஷரும் இருக்கும், வீட்டுல கூட போய் இருக்கக்கூடிய காலகட்டம் குறைவாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் என்பது கண்டிப்பா பெனிஃபிட் கொடுக்கும். எந்த வகையில ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறாரோ அந்த வகையிலேயே வந்து ஆதாயங்கள் இல்லாம இருக்க மாட்டார். ஏன்னாக சனியை பொறுத்தவரையிலும் நீதிமான். எந்த அளவுக்கு ஒருத்தரை கஷ்டப்படுத்துறவர் அந்த அளவுக்கு உயர்த்தியும் விடுவாரு. அந்த வகையில கண்டிப்பாக இந்த சனி வக்கரம் ஆவறதுனால ஓவராலா சொல்லணும்னாக நன்மைதான். அது 3ஆம் பாவகத்திலிருந்து சனி வக்கரம் ஆவறதுனால தைரிய வீரியம் கூடும். முயற்சி ஸ்தானாதிபதி வக்கரம் ஆகும் போது முயற்சிகளில் அதிகமான எஃபோர்ட் போடுவீங்க அப்படின்றத அங்க எடுத்துக்கணும். அதிகமாக எஃபோர்ட் போடுவீங்க. சிறுதூர பயணங்கள் செய்து வருமானம் ஈட்டக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாக இருக்கும். சகோதர சகோதரி வகையில இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். சகோதர சகோதரிகளுக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு முன்ன நின்று சில சுப காரியங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதே போல பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய புகழ் திடீர்னு உயரும். உங்களுடைய பேச்சு திறமை, புகழ் இந்த காலகட்டத்தில் உயரும். அதனால ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி, உங்க சொந்த பந்தங்க மத்தியிலையும் ஒரு நல்ல மதிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த சனி வக்கரமாகிறதுனால. சரி, இதெல்லாம் 100% நடந்துருமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். கண்டிப்பாக
நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய சுய ஜாதகத்தின்படி ஒரு நல்ல கிரகத்தோட, நல்ல கிரகம்னா என்ன, எல்லாமே நல்ல கிரகம் தான். அதுல வந்து கேந்திரம் திரிகோணாதிபதிகள், இந்த லக்னம்னு ஒண்ணு இருக்கும், அந்த லக்னத்துக்கு யோகாதிபதி அவர் எந்த இடத்துல நல்ல இடத்துல உட்காந்து, அதாவது கேந்திரம் திரிகோணத்துல உட்காந்து சுபர்களோடு சேர்ந்து அந்த கிரகம் யோகத்தை செய்யக்கூடிய நிலையில இருந்து அந்த நேரத்துல வாழ்க்கையில வந்து விரும்பலனா கூட பணம் வரும், வேண்டான்னு சொன்னா கூட பணம் உங்களை தேடி வரும், வாழ்க்கையில முன்னேற்றங்கள் வரும். விலகி போனவர்களா உங்களுக்கு வருவாங்க. அப்படி ஒரு நல்ல தசா புக்தி நடக்குது அப்படின்னாக்க இந்த சனி வக்கரமாகக்கூடிய காலகட்டம் அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய உயரத்தை தொடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மிகப்பெரிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும், திருமண தடைகள் நீங்கும். அதாவது உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வரனே வந்து அது செட் ஆகக்கூடிய வாய்ப்பு, மேரேஜ் நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு சொல்றேன், நீண்ட நாளா இழுபறியாவே இருந்திருக்கும், வரன் பார்த்து உங்களுக்கு வரன் செட் ஆகாம அல்லது பார்த்த வரனும் சொல்றேன்னு சொல்லிட்டு போனவங்க திரும்பி வராம போயிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வரன் வந்து அது செட் ஆகும். அதே போல என்னென்ன விஷயத்துல பாதிப்பு இருக்குன்ற விஷயத்தையும் நான் இங்க சொல்றேன். மேலும் யாருக்கு இந்த சனி வக்கரம் ஆகுறதுனால பெரிய அளவுக்கு நன்மை இருக்கும் அப்படின்னாக்க, நான் சொன்ன மாதிரி ஒரு யோக கிரகத்தோட தசாபுக்தி நடக்கிறவங்க, அடிஷனலா உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரம் பெற்று இருக்கு அப்படின்னாக்க பொதுவாகவே கடுமையாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதுக்கான ரெகக்னிஷன் இத்தனை காலமா கிடைச்சிருக்காது. ஒவ்வொரு இடம் மாற்றங்கள் அப்பப்போ ஏற்பட்டுட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய நேரத்துல வந்து அந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். கடந்த காலத்துல ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சில ஏமாற்றங்களை வேலை செஞ்சுட்டு சந்திச்சிருப்பீங்க, முன்னேற முடியாம இருந்தவங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த சனி கோச்சாரத்துல வக்கரமாகக்கூடிய காலகட்டத்துல உங்க வேலைக்கு உங்களுடைய திறமைக்கு தகுந்த ரெகக்னிஷன் கிடைக்கும். அதன் மூலம் பதவி உயர்வையோ அல்லது ஊதிய உயர்வையோ எதிர்பார்க்குறீங்கன்னாக்க இந்த காலகட்டத்துல அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல இடமாற்றங்கள் ஏற்படும். அதே போல சில பேருக்கெல்லாம் ஊதிய உயர்வோட ஒரு நல்ல இடமாற்றமோ அல்லது பதவி உயர்வோட ஒரு இடமாற்றமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேருக்கு வந்து பெரிய கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் அல்லது ஒரு நிறுவனத்தை விட்டு இன்னொரு நிறுவனத்துக்கு, நல்ல நிறுவனத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். நீண்ட நாளா இழுபறியாக இருந்த வேலை வாய்ப்பு வந்து சில பேருக்கு கிடைக்கும். வேலையே இல்லாம இருக்கு, வேலையை விட்டுட்டேன், இத்தனை நாளா வேலை தேடிட்டே தான் இருக்கிறேன் அப்படின்னாக்க உங்களுடைய முயற்சிகள் சாத்தியப்படும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் பாத்தீங்கன்னாக்க அக்டோபர் மாசம் வக்கரமாகிறாரு, அது பெரிய பாசிட்டிவ். உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்கரமானாக்க உறுதியா வேலை கிடைக்கும், சுபகாரிய தடைகள்லாம் நீங்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இல்லத்தில் சுபகாரியங்கள்லாம் நடக்கும். மேலும் இந்த 6ஆம் இடத்துல குரு இருந்து ராகு நாள்ல சனி இங்க வக்கரமாகிறதுனால உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். ஹெல்த் வந்து பாதிக்கப்படும். குறிப்பா 50 வயதுக்கு மேல இருக்கிறீங்கன்னாக்க உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா கூட உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். சில பேருக்கு கடன் ஏற்படும், அது சொத்துக்கள் தொடர்பாக, வாகன கடன், வீடு வாங்குறது, அந்த மாதிரியான கடன்கள் ஏற்படும். ஒரு ஆடம்பர பொருள் வாங்குறீங்கன்னா அதுக்கான கடன் வாங்கி செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதை வந்து ஒரு லிமிட்டா பார்த்துங்க, அகலக்கால் வைக்க வேண்டாம். அல்லது சில பேர் கடையை விரிவுபடுத்துறது அல்லது கடையை ஷிஃப்ட் பண்றது அல்லது தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக கடன் வாங்குறதுக்குரிய சூழ்நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட கடனும் வந்து ஒரு அளவா வச்சுக்கிட்டீங்கன்னாக்க உடல்நலமும் பெருசா பாதிக்காது, கடனுடைய அழுத்தமும் இல்லாம இருப்பீங்க. கடன் ஏற்படுதுன்ட்டு அதிகமா இறங்கி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதிகமா அதுல இறங்குனீங்கன்னாக்க கடனுடைய அழுத்தம் பெருசா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரம் பெற்று இருப்பவர்களுக்கு பாசிட்டிவாவே இருக்குங்க, பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. நல்ல தசாபுக்தி நடக்கிறவங்களுக்கும் பாசிட்டிவ் தான், பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. அதே போல உங்க ஜாதகத்தின் படி நல்ல தசாபுக்தி நடக்கல, அட்டமாதிபதியோட தசை நடக்குது அல்லது 6ஆம் அதிபதியோட தசை நடக்குதுன்னு வச்சுங்க, உங்க லக்னத்துக்கு சொல்றதெல்லாம், உங்க லக்னம் வந்து ஒரு லக்னம் இருக்கும், அது கடக லக்னமா இருக்கலாம், தனுசு லக்னமாவே இருக்கலாம், அல்லது கன்னி லக்னமா இருக்கலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க சில நெகட்டிவ் இருக்கும். அதுல குறிப்பா இந்த தனுசு ராசிக்கு சந்திர தசை 8க்குரியவன். இந்த சந்திர தசை வரக்கூடிய காலகட்டத்துல இடமாற்றம், கடன் பிரச்சனை அல்லது தொழில பிரச்சனைகள், நஷ்டங்கள், லாபமற்ற விஷயத்துல பணத்தை போட்டு பணம் எடுக்க முடியாத சூழ்நிலைகள், இதெல்லாம் இந்த அட்டமஸ்தானத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்துதுன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு ஏற்பட்டுட்டு இருக்கும். அவங்களுக்கு சுய ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா இப்போ ரிலாக்ஷன் பீரியட் மாதிரி நல்லாவே இருக்கும். அதுவும் இல்ல, எனக்கு அட்டமஸ்தானத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்துது, அடிஷனலா என் ஜாதகத்துல சனியும் வக்கரமாகல அப்படின்னா நீங்க ஒரு இருக்கிற இடத்துலயே இருக்கிறது நல்லது. வேலை வாய்ப்புக்கு புதிய முயற்சிகள் இழுபறியா இருக்கும். ஒரு வேலை கிடைக்காம இருக்கிற வேலையை விடாம இருக்கணும், அதுதான் முக்கியம். ஒரு புதிய வேலை கிடைக்காம நம்ம இருக்கிற வேலையை விடாம இருக்கணும், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதே போல இந்த நேரத்துல நீங்க புதிதாக வேலை தேடுறீங்கன்னா அது கிடைக்காம இழுபறியாவே டைம் வந்து போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பண தட்டுப்பாடுகள்லாம் ஏற்படும்.
யாருக்குன்னாக உங்க சுய ஜாதகத்தின்படி சனி வக்கரமாகல, உங்களுக்கு அட்டமாதிபதியோட தசை நடக்குது அப்படின்னாக. சோ அப்படிப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். சனி வக்கரமாகல அப்படின்னாக கொஞ்சம் புதிய வாய்ப்பு கிடைக்காது, வேலை தொழில உரிய ரெகக்னிஷன் கிடைக்காம கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே உங்க ஜாதகத்துல அட்டமஸ்தானத்துல இருந்து கிரகம் தசை நடத்தினாலையும் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க சனி வக்கரமாயிருந்தா நீங்க ஒரு நல்ல இடமாற்றத்துக்கு முயற்சி செய்றீங்கன்னா அந்த முயற்சிகள் சக்சஸ் ஆயிடும். நல்ல ஒரு புதிய வாய்ப்பு கிடைச்சிரும். நீங்க நல்ல ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு வரும், ஒரு இடமாற்றம் ஏற்படும். ஓவராலா சனி வக்கரமா வர்றதுனால பெரும்பாலும் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா ஒரு இடமாற்றம் ஏற்படும் அல்லது வீடு மாற்றம் ஏற்படும் அப்படின்ற விஷயத்த நம்ம. அதே போல திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, குடும்ப வாழ்க்கையில கடந்த காலங்கள்ல நிறைய பிரச்சனைகள் பிரிவுகள்லாம் ஏற்பட்டு சில பேர் டிவோர்ஸ் வாங்கியிருப்பீங்க, சில பேர் பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணையை இழந்து பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்படிப்பட்டவர்களுக்கு மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்க, மறுமணமே செட் ஆகக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும். அதே போல திருமண வாழ்க்கை கணவன் மனைவி பிரியாம ஒன்னா இருக்கீங்கன்னாக்க கருத்து வேறுபாடுகள்லாம் பெருசா இருக்காது. ஆனா வாழ்க்கை துணைவருக்கு கொஞ்சம் உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. கடந்த காலங்களிலேயே வாழ்க்கை துணைவருக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கி இருக்கோம். இந்த நேரத்துல வாழ்க்கை துணைவருடைய உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய முயற்சி செய்வீங்க, நிறைய எஃபோர்ட் போடுவீங்க, கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். விரும்பிய கோர்ஸே சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. மொத்தத்துல இந்த சனி வக்கரமா வருது. தனுசு ராசி நண்பர்களுக்கு ஓவராலா ஒரு பொது பலனா நான் சொல்லணும்னாக்க பாசிட்டிவ் தான். இதுல உங்க தசாபுக்தி மற்றும் உங்க ஜாதகத்தில இருக்கக்கூடிய சனியோட நிலைமை எல்லாம் பொறுத்துதான் பலன்கள் வேரி ஆகும். இதுதான் நான் முக்கியமா சொல்ல வரேன். ஆனா மேக்சிமம் ஜென்ரலா நம்ம சொல்றோம்னாக்க சனி வக்கரமா வருது, தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து வக்கரமா வருதுனால முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும். நிறைய முயற்சி செய்யறீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு முயற்சியாவது சக்சஸ் ஆகி, போட்டித் தேர்வு எழுதுறீங்கன்னா கூட தொடர்ந்து எழுதிட்டே இருக்கிறீங்கன்னாக்க கண்டிப்பா அதுல சக்சஸ் ஆகி வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால முயற்சி செய்யுங்க. கவர்மெண்ட் ஜாபுக்கு போறதுக்கான ப்ராப்ளம் நம்ம ஜாதகத்துல இருந்தா நம்மளை தேடியே வரும். நீங்க ஒன்னும் ரிஸ்க் எடுக்க வேண்டியது இல்லை. இல்லைனாக நீங்க எவ்வளவுதான் தேடி போனா கூட அது நம்மளை விட்டு விலகிதான் போகும். அது போலதான் வாழ்க்கையும். வாழ்க்கையில நீங்க அன்புக்காக தேடி போறீங்கன்னு வச்சீங்களேன், அது நம்மளை விட்டு விலகி போகும். நீங்க தேடாமையே உங்களுக்கு கிடைக்கணும்னு விதி இருந்தா உங்களை தேடியே அன்பு வரும். வாழ்க்கையும் இப்படிதான் சொல்லிட்டு அதுதான். சோ முதல்ல இந்த சனி வக்கரம்ன்றது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் தனுசு ராசிக்கு. அதே போல உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தசாபுக்தி சரியில்லை, சனி வக்கரம் ஆகல அப்படின்னாக உங்க ஜாதகத்துல அப்படிப்பட்டவர்கள் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எள்ளு தீபம் போட்டு ஒரு 9 முறை நவகிரக வழிபாடு செய்யறது நல்லது. சனிக்கிழமைகள்ல காகத்துக்கு உணவு வச்சுட்டு சாப்பிடலாம், அல்லது கருப்பு எறும்பு சாமி எறும்புக்கு அரிசி மாவு கலந்து அந்த ஓட்டப்பக்கம் தூவிட்டு சனிக்கிழமையில சாப்பிட்றது நல்லது. அதே போல பாத்தீங்கன்னாக்க நீங்க திருக்கொல்லிக்காடு போயிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.